தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகின்ற திருவசனமானது சங்கீதம் 22 அதில் 18வது வசனம். சங்கீதம் 22:18. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த திருவார்த்தையானது தாவீதினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. அதாவது தாவீதினுடைய இடத்தை பிடிக்க அநேகர் துடித்து கொண்டிருந்தார்கள். அந்த பின்னணிதான் இந்த வசனத்திலே தாவீதால் சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. மட்டுமல்ல, நமக்கு பழக்கப்பட்டபடி இந்த 22வது சங்கீதமானது மேசியாவின் சங்கீதம் என்று அழைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் வரப்போகிற மேசியாவினுடைய வாழ்க்கையில் நிகழவிருக்கின்ற பல சம்பவங்கள் இந்த சங்கீதம் 22 சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படியாக நாம் வாசித்த இந்த வசனமும் கூட தாவீதின் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் கூட, அதே சமயத்தில் அந்த நிகழ்வு வரப்போகிற மேசியாவின் வாழ்விலும் நடக்க போகின்ற ஒரு நிகழ்வை குறிக்கிறதாக காணப்படுகிறது. மட்டுமல்ல, இந்த 22வது சங்கீதமானது பிரதான மெய்ப்பனின் சங்கீதம் என்றும் கூட அழைக்கப்படுகிறது. இதை தாவீதுதான் பாடினார் என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். அதாவது இங்கே தலைப்பு இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது: அகிலேத் ஷஹார் என்னும் ராகத்தில் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அதாவது தாவீதினால் இயற்றப்பட்ட ஒரு சங்கீதம் என்றும் கூட நாம் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த அகிலேத் ஷஹார் என்பது ஒரு ராகத்தை குறிக்கிறதாக காணப்படுகிறது. அதாவது காளை பெண்மான் என்னும் மெட்டு, காளை பெண்மான் என்னும் மெட்டு ஒரு ராகம்தான் இந்த அகிலேத் ஷஹார் என்பது. சரி, நாம் காரியத்திற்குள்ளாக போகலாம். பிரியமானவர்களே, இந்த மேசியாவுக்கான திருவார்த்தையானது, அதாவது என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் என்பது இயேசு கிறிஸ்துவானவருடைய சிலுவை பாடுகளின் பின்னணியில் நிறைவேற்றமடைந்த ஒரு திருவார்த்தையாக காணப்படுகிறது. அப்படியாக இந்த வசனம் மேசியாவின் வாழ்க்கையில் நிறைவேற்றமடைந்ததை 4 நற்செய்தி நூல்களிலும் நாம் காண முடிகிறது. எங்கே காண்கிறோம்? மத்தேயு 27வது அதிகாரம் 35வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மார்க் எழுதின நற்செய்தி நூலில் 15வது அதிகாரம் 24வது வசனத்திலே இது நிறைவேற்றம் அடைந்ததை பார்க்கிறோம். அடுத்ததாக லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே இது நிறைவேற்றம் அடைந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. அப்படியாக சினாப்டிக் காஸ்பல்ஸ், இணையொத்த நற்செய்தி நூல்கள் என்று அல்லது சமநோக்கு நற்செய்தி நூல்கள் என்று அழைக்கப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3லும் இது இடம்பெற்றிருக்கிறது. இது நிறைவேற்றம் அடைந்தது என்பதை நாம் வாசிக்க முடிகிறது. அதே சமயத்திலே இந்த சமநோக்கு நற்செய்தி நூல்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொதுவான நற்செய்தியாக இருக்கிற யோவான் நற்செய்தியிலும் இந்த நிறைவேற்றத்தை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 19வது அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். யோவான் 19வது அதிகாரம் 23வது வசனத்திலே இதை குறித்து பார்க்க முடியும். மற்ற அந்த சமநோக்கு நற்செய்தி நூல்களில் சொல்லப்பட்டவைகளை விட இந்த யோவானில் சொல்லப்பட்ட இந்த பகுதி மிக தெளிவாக இந்த நிகழ்வை பற்றி நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நான் 23வது வசனத்தை வாசிக்கின்றேன். போர்ச்சேவகர், அதாவது ரோம போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து, வஸ்திரங்கள் பன்மை, வஸ்திரங்களை எடுத்து
ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவரே, வஸ்திரங்கள் என்பது பன்மை. அப்படியாக 4 வஸ்திரங்களை எடுத்து 4 போர்ச்சேவகர்கள் பங்கிட்டு கொண்டார்கள். அப்படியாக அந்த 4 வஸ்திரங்கள் என்ன, எவை எவை என்று பார்க்கும் பொழுது, ஒன்று அவர் அணிந்திருந்த, பொதுவாக யூதர்கள் அணிந்திருக்கக்கூடிய மேல் அங்கி, அவுட்டர் மேண்டில் என்று சொல்வார்கள். இது யூதர்களை அல்லது அந்த காலத்து அந்த வேதாகம மனிதர்களை வெயிலிலிருந்தும் குளிரிலிருந்தும் மழையிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய, இரவில் போர்வையாகவும் பயன்படுகின்ற ஓர் மேலங்கியாக, அவுட்டர் மேண்டிலாக இது இருக்கிறது. அதை ஒருவன் எடுத்துக்கொண்டார். இரண்டாவது வஸ்திரம் தலைப்பாகை. யூதர்கள் பொதுவாக அங்கே உள்ள தட்ப வெப்பநிலை மற்றும் மத ரீதியாக எப்பொழுதுமே தங்களுடைய தலையில், யூத ஆண்கள் ஒரு டர்பன், அதாவது ஒரு தலைப்பாகையை, தலைக்குள்ளாவை அணிந்திருப்பது வழக்கம். ஆகவே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அந்த தலைப்பாகையும் இருந்தது. அந்த வஸ்திரத்தை ஒரு சேவகன் எடுத்துக்கொள்கிறான். மூன்றாவதாக கச்சை. அவர்களுடைய இந்த அங்கி என்கிற இந்த ஆடையை அல்லது ஆடைகளை அணியும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக இடுப்பில் அரைக்கச்சையை, நம்ம இன்னைக்கு பெல்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதே போல் அரைக்கச்சையை கட்டினால்தான் அவர்கள் வேகமாக நடக்க முடியும், ஒரு காரியத்தை செய்ய முடியும். அந்த கச்சையை ஒருவன் எடுத்துக்கொள்கிறார். நான்காவதான வஸ்திரம் காலணிகள். அவர் காலணிகள் அணிந்திருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் மேசியாவை குறித்து குறிப்பிடுகையில் கூட அவருடைய பாதரட்சியை சுமக்கவோ, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கவோ எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அவருடைய 4வது வஸ்திரம் காலணிகள். அதை ஒருவன் எடுத்துக்கொண்டான். ஏனெனில் அன்றைய காலங்களில் இவை அனைத்தும் விலையேற பெற்றவைகள், விலை கொடுத்து வாங்க வேண்டிய பொருட்கள். அதை வீணாக்காதபடி அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். அடுத்து நாம் வசனத்திற்கு வரலாம். 23வது வசனத்தினுடைய பிற்பகுதிக்கு, அங்கியையும் எடுத்தார்கள். அந்த 4 வஸ்திரங்கள் அல்லாத ஒன்றை இது பேசக்கூடியதாக இருக்கிறது. அங்கி, அதாவது 5வது ஒரு வஸ்திரம், ஒரு பொருள் என்று சொல்லலாம். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. 24ஐயும் நான் வாசிக்கிறேன். அவர்கள், அந்த போர் சேவகர்கள், ஏற்கனவே அந்த 4 வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்ட அந்த 4 நபர்கள், இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நாம் ஏற்கனவே பார்த்த, நான் முதலாக உங்களுக்கு சுட்டி காட்டின அந்த திருவார்த்தை, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள். பிரியமானவர்களே, தையல் இல்லாத அங்கி, இது மூல பாஷையில் நாம் பார்க்கும் பொழுது தோளுக்கு மேல், அதாவது தோளுக்கு அடுத்ததாக முதலாவதாக உடலில் அணியக்கூடிய ஒரு வஸ்திரம் என்று பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. சரியாக சொன்னால் இது இன்னர் டூனிக், உள் அங்கி, உள் வஸ்திரம் என்று சொல்லலாம். யூதர்கள் தங்களுடைய உடலில் முதலாக அணிகின்ற அங்கி இந்த இன்னர் டூனிக். அதைத்தான் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். இதை சிலர் மேலங்கி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது தவறான வியாக்கியானம். இது அவுட்டர் மேண்டில் அல்ல, இயேசு கிறிஸ்து அணிந்திருந்த இன்னர் டூனிக். இது தையல் இல்லாத, அதாவது தையல் இல்லாத விதத்தில் தைக்கப்படுகின்ற வஸ்திரம் என்பது இன்றைக்கும் சாத்தியமானதே. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இது அந்த காலங்களில் விலையேற பெற்ற ஒன்றாக இருந்தது. இதை அவருடைய தாய் அன்னை மரியாளோ அல்லது அவருடைய அடியாள்கள் சீஷிகளோ அவருக்கு இதை ஒரு வெகுமதியாக வழங்கி இருக்கலாம். ஆகவே இந்த வஸ்திரம் தையல் இல்லாமல் சிறப்பானதா இருந்தபடியினால இந்த இன்னர் டூனிக், உள்ளங்கியை, உள் வஸ்திரத்தை இந்த 4 பேரும், இந்த 4 போர் சேவகரும் சீட்டு போட்டு எடுத்துக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். சரி, இதுதான் இந்த நிகழ்வாக இருக்கிறது.
இந்த ஆடையை இவர்கள் சீட்டு போட்டார்கள் என்பதில் உள்ள ஞான அர்த்தம் அல்லது ஒரு முன் நிழலாட்டம் என்ன என்பதுதான் நமக்கு முக்கியமான ஒரு கருத்தாக காரியமாக இருக்கிறது. முதலாவதாக இந்த நிகழ்வு இவர்தான் மேசியா என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு தெளிவான ஒரு காரியமாக இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டது இங்கே இவருக்கு நிறைவேற்றம் அடைந்தது என்று சொல்லும் பொழுது இவர்தான் அங்கே சொல்லப்பட்ட வரப்போகிற மேசியா என்பது உறுதிப்படுகிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த காரியத்தில் அவருடைய ஆடையை குறித்து சீட்டு போட்டார்கள் என்பதிலே ஒரு ஞான அர்த்தம், ஒரு முன் நிழலாட்டம், வரக்கூடிய நிஜத்திற்கான முன் நிழலாட்டமும் காணப்படுகிறது. அது என்ன என்று பார்க்கும் பொழுது அதற்கு நான் ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஏசாயா 61வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஏசாயா 61:10, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறே, என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கவனிக்க வேண்டும், அடிக்கோடிட வேண்டும். அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. பிரியமானவர்களே, இந்த சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அங்கேயை சீட்டு போட்டு தங்களுடைய பயன்பாட்டிற்காக, தங்களுடைய உடலில் போர்த்திக் கொள்வதற்காக, போட்டுக்கொள்வதற்காக எடுத்தது என்கிற இந்த நிகழ்வு இயேசு கிறிஸ்துவினுடைய நிர்வாணம் அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சிலுவை மரணம் பாவியாகிய மனிதனின் அல்லது மனுகுலத்தின் நிர்வாணத்தை மூடுகிறது என்பதை விளக்கும் ஒரு சித்திரமாக, ஒரு முன் நிழலாட்டமாக காணப்படுகிறது. இன்னும் தெளிவாக பகிரங்கமாக சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய சிலுவை மரணம் என்பது பாவிகளான மனுகுலத்தின் நிர்வாணத்தை மூடுகிறது. அது ரட்சிப்பின் வஸ்திரத்தை நிர்வாணியான பாவியான மனுகுலத்திற்கு உடுத்துவிக்கப் போகிறது என்ற ஞான அர்த்தத்தை இந்த நிகழ்வு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உண்மையாகவே பாவியாகிய மனிதன், ரட்சிக்கப்படாத மனிதன் நிர்வாணியாக இருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே இந்த முதல் குடும்பம் பாவம் செய்த போது தங்களை எப்படி உணர்ந்தார்கள்? நிர்வாணிகளாய் உணர்ந்தார்கள். உடனே இறைவன் ஒரு விலங்கை கொன்று அதனுடைய தோலை கொண்டு அவருடைய நிர்வாணத்தை மூடுகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படாத மனிதன் நிர்வாணியாக இருக்கிறார். அவன் பாவத்தில் இருக்கிறான், பாவியாக இருக்கிறான். அவன் சிலுவை அண்டை வரும் பொழுது, சிலுவையை பார்க்கும் பொழுது, அந்த சிலுவை அவனுடைய பாவம் என்கிற அந்த நிர்வாணத்தை மூடி அவனுக்கு ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை உடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் பாவியான மனுகுலத்திற்கான ஒரு மூடுதலாயிருக்கிறது, ஒரு உடுத்துவித்தலாயிருக்கிறது என்பதை காட்டும் முன் நிழலாட்டமாய் காணப்படுகிறது. உண்மையாக பிரியமானவர்களை, நாமும் நிர்வாணிகளாய் இருந்தோம். கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அதன் மேல் வைத்த நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் நம்முடைய நிர்வாணத்தை, பாவ நிலையை மூடினது. இதற்கு நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக, நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை இதை ரட்சிக்கப்படாத எவரேனும் கேட்பீர்கள் என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய பாவ நிர்வாணம் மூடப்பட இப்பொழுதே இறைமகனாரின் சிலுவையை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவை, அவருடைய அந்த மரணம் உங்களுடைய நிர்வாணத்தை, பாவத்தை மூடும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்கள் மேல் உடுத்துவிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம், தேவ நாம மகிமைக்கென்றே வாழ்வோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.